ஸோ அடுத்தது நம்ம பாஸ்ட் கண்டினியூவஸ் பார்க்குறோங்க. இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிம்பிள் அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ் அண்ட் ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி யூஸ் பண்ணணும். அதே இது பாஸ்ட் கண்டினியூஸில் ஈஸ் வர்ற இடத்துல எல்லாம் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும், ஆர் வர்ற இடத்துல எல்லாம் வேர் யூஸ் பண்ணணும். ஐக்கு ஆம்ங்கிற ஆக்சிலரி யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில். இங்கே பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம வாஸ்ங்கிற ஆக்சிலரி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பர்சனுக்கு ஐ வந்ததுன்னா வாஸ்ங்கிற ஆக்சிலரி யூஸ் பண்ணி மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி எழுதணும். செகண்ட் பர்சன் வீக்கு நம்ம வேர் ஆக்சிலரி கொடுத்து மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி எழுதணும். செகண்ட் பர்சன் யூக்கு வேர் வித் மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி. அதே தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்றப்ப ஹீ ஷி இட் வர்றப்ப நம்ம வாஸ் ப்ளஸ் மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி எழுதணும். தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே வர்றப்ப அதுக்கு நம்ம வேர்ங்கிற ஆக்சிலரி கொடுத்து மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி எழுதணும். ஸோ இங்கே நம்ம எல்லாமே கண்டினியூவஸ் அப்படிங்கிறதுனால ஆக்சிலரி ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூவஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் வேர் வி கேன் யூஸ் திஸ் பாஸ்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்தது ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இங்கே வாஸ் அல்லது வேர். சிங்குலர் வர இடத்துல வாஸ், ப்ளூரல் வர இடத்துல வேர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ யூஸ் பண்ணுற இடத்துல வாஸ்ங்கிற ஆக்சிலரி எடுக்கணும். நம்ம ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாஸ்ங்கிற ஆக்சிலரி, மெயின் வேர்ப் ப்ளே, அது கூட ஐஎன்ஜி. ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் பர்சனுக்கு போகிறப்ப வீங்கிறதுக்கு நம்ம வேர்ங்கிற ஆக்சிலரி எடுக்கணும், மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி. வி வேர் பிளேயிங் கிரிக்கெட் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பர்சன் யூக்கு வேர்ங்கிற ஆக்சிலரி எடுக்கணும். யூ வேர் பிளேயிங் கிரிக்கெட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்றப்ப ஹீ அல்லது ஷீ அல்லது இட் வர்றப்ப வாஸ்ங்கிற ஆக்சிலரி எடுத்து மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தணும். ஹீ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே வர்றப்ப வேர்ங்கிற ஆக்சிலரி எடுக்கணும். தே வேர் பிளேயிங் கிரிக்கெட் வித் தேயர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். கண்டினியூவஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறப்ப வாஸ் அல்லது வேர்ங்கிற ஆக்சிலரி கண்டிப்பாக இருக்கணும். மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தி எழுதணும். அடுத்தது நம்ம எங்கெல்லாம் இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நவ் வி கேன் see where we can use the past continuous tense. The past continuous tense is used to denote an action going on at some time in the past. The time of action may or may not be indicated. ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியை குறிக்கும் பொழுது. அப்போ அதுக்கு நம்ம டைம் கொடுத்தும் சொல்லலாம், டைம் கொடுக்காமலும் சொல்லலாம். எக்ஸாம்பிள், we were listening to the radio all evening. Next, the tense is also used with always, continually, etc. for persistent habits in the past. பாஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் நம்ம குறிக்கிறதுக்காகவும் இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், he was always grumbling. Next, to express an action in progress at some point of time in the past when another event took place.
அதாவது ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு செயலும் வருது அப்படிங்கிற இடத்துல 2 ஈவெண்ட் வர்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். டு எக்ஸ்ப்ரெஸ் அன் ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ், ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட், இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வென் அனதர் ஈவெண்ட் டுக் பிளேஸ், இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷி வாஸ் குக்கிங் வென் த கெஸ்ட் அரைவ்டு. ஸோ இங்கே 2 ஆக்ஷன், ஷி வாஸ் குக்கிங் ஒன் ஆக்ஷன், த கெஸ்ட் அரைவ்ட் அனதர் ஆக்ஷன். ஸோ எந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருந்ததோ அங்கே நம்ம ப்ரோக்ரஸ் அப்படின்னா நடந்து கொண்டு இருந்தது, அந்த ஆக்ஷனில் நம்ம பாஸ்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணுறோம். ஷி வாஸ் குக்கிங் when the guest arrived. The next, to describe 2 or more actions continuing at the சேம் டைம், அதாவது 2 ஆக்ஷன் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது. while I was watching TV, he was sleeping. 2 ஆக்ஷனும் நடந்துகிட்டே இருக்குது. I was watching TV, he was sleeping. ஸோ நான் டிவியை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் தூங்கி கொண்டு இருந்தான். இப்போ 2மே நடந்து கொண்டே இருந்த நிகழ்ச்சி இந்த past tense. So this is the place where we can use past continuous tense. ஸோ உங்களுக்கு இப்போ past continuousனுடைய ஸ்ட்ரக்சரும் அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம past continuous tense பார்த்தோம். அதில் வாஸ் அல்லது வேர்ங்கிற ஆக்சிலரி கூட மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி வரணும்னு பார்த்தோம். இப்போ வாஸ் அண்ட் வேர் மட்டும் நம்ம எழுதுகிறப்ப ஒரு சிலர் இங்கே தான் தவறு செய்கிறோம். அதையும் பாஸ்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துடுறோம். அப்போ வாஸ் அண்ட் வேர் மட்டும் வந்தது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்டில் தான் இருக்கும். இப்போ அது எங்கே இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒருத்தரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். ஒரு டைமிங் சொல்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ஹாப்பி, she was a nurse, it was not my fault, we were at school, you were quiet, they were busy in the project. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய நேச்சர், அந்த டைமிங், எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல வாஸ் அல்லது வேர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கண்டினியூவஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜியும் சேர்ந்து வந்திருக்கணும். ஸோ இதுதான் வாஸ் அண்ட் வேர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது இந்த வாஸ் அண்ட் வேர் இஃப் அப்படிங்கிற கண்டிஷனல் கிளாஸில் யூஸ் பண்ணுறப்ப எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த இஃப் கூட வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சப்ஜெக்டிவ் மூடாக மாறிடும். இஃப் கூட வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது இண்டிகேட்டிவ் மூடாக மாறிடும். இப்போ வாட் இஸ் சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னா சப்ஜெக்டிவ் மூட் மீன்ஸ் எ ஹைபாத்தட்டிக்கல், விஷஃபுல், இமேஜினரி, டிசையர்ட், டவுட்ஃபுல், நாட் கிளியர். அதாவது ஒரு நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி பேசுகிறது. ஒரு விஷ், எனக்கு ஒரு இந்த ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இமேஜினரி, கற்பனையில் பேசுகிறது. டவுட்ஃபுல் அண்ட் நாட் ரியல், உண்மையாக இல்லாத ஒன்று நம்ம பேசுகிற இடத்துல நம்ம வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வேர் பில் கேட்ஸ் I would be the richest person in the world. ஸோ இஃப் ஐ வேர் பில் கேட்ஸ், நான் பில் கேட்ஸ் இப்போ கிடையாது, இருந்தால் ஐ வுட் பி த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரராக இருந்திருப்பேன் அப்படின்னு. அடுத்தது ஒரு விஷ், ஐ விஷ் ஐ வேர் த வின்னர் ஆஃப் த நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். என்னுடைய ஆசை என்ன ஆசைனா எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கணும், லிட்ரேச்சரில் இலக்கியத்தில் எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இதெல்லாம் என்னோடய விஷ், ஆனால் அது நடக்கலை. அப்போ அங்கே நம்ம வேர்ங்கிற ஆக்சிலரி யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு இமேஜினரியா,
if I were invisible, I would steal a lot of chocolates from the supermarket. If I were invisible, நான் யாருடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்தேன் அப்படின்னா I would steal a lot of chocolates from the supermarket. சூப்பர் மார்க்கெட்லேருந்து நான் நிறைய சாக்லேட்ஸை திருடி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நடக்காது அப்படிங்கிற ஒன்றை நடக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணியோ அல்லது நம்மளுடைய ஆசையை இது பண்ணியோ சொல்கிற இடத்துல நம்ம வேர்ங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இஃப் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர் தென் நவுன் வரணும் அப்புறம் would அப்படிங்கிற ஆக்சிலரி வரணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வேர் நவுனில் பில் கேட்ஸ் தென் ஐ வுட் வருது இல்லையா, அதான் ஐ வுட் பி த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஓகே, அடுத்தது வாஸ். இஃப் ஐ வாஸ் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இண்டிகேட்டிவ் மூடில். வாட் இஸ் இண்டிகேட்டிவ் மூட் மீன்ஸ் இட் ஷோஸ் த ஃபேக்ட், ரியல், உண்மையான ஒன்று நடக்கிறத பேசுகிறது தான் இண்டிகேட்டிவ் மூட். இந்த இடத்துல நம்ம இஃப் கூட வாஸ்ங்கிற ஆக்சிலரி தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ வாஸ் நாட் கிளியர். ஸோ இங்கே இஃப் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ வாஸ் நாட் கிளியர். ஸோ இஃப் ஐ வாஸ் நாட் கிளியர் இது நடந்தாச்சு. அப்போ நான் கிளியராக இல்லை அப்படின்னா நான் அப்பாலஜைஸ் கேட்குறேன். இஃப் ஐ வாஸ் ராங் ஐ எம் சாரி. இப்போ நான் செய்ததோ சொன்னதோ தவறாக இருந்திருந்தால் மன்னிப்பு கேட்குறேன். இஃப் ஐ வாஸ் குட் தென் செலக்ட் மீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா த சிச்சுவேஷன் ஹேஸ் ஹேப்பன்ட். அந்த இது நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த ரிசல்ட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம் இஃப் கண்டிஷனில். ஆஸ் அ ஜென்ரல் ரூலாக இஃப் ஐ வாஸ் வரப்போ எப்படி வரும் அப்படின்னா இஃப் ஐ வாஸ் அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் கொடுக்கணும் ப்ளஸ் அது கூட ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுக்கணுங்க பின்னாடி வர கிளாஸில். ஸோ எங்கே நம்ம அந்த இஃப் ஐ வாஸ் அதாவது இஃப் கூட வாஸ்ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் ரியல் சுச்சுவேஷன் தட் ஆர் இன் இண்டிகேட்டிவ் மூட். அந்த இண்டிகேட்டிவ் மூடில் அந்த ரியல் சுச்சுவேஷன் வர இடத்துல நம்ம இதைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் கண்டிஷனில் வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இமேஜினரி, ஹைப்பாத்தட்டிக்கல், தென் விஷ், அந்த மாதிரி நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி கற்பனை பண்ணி சொல்கிறது. ஆனால் இஃப் கண்டிஷனில் வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் நடந்தாச்சு, அப்போ அதனுடைய ரிசல்ட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இதையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வாஸ் அண்ட் வேர் மட்டும் யூஸ் பண்ணுனா எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இஃப் கூட வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.